இந்த நியாயாதிபதி அந்த பட்டணத்துல இருக்கிறான். அதே பட்டணத்துல ஒரு விதவை இருக்கிறா. கணவன் இல்ல, பிள்ளைகள் இல்ல, கைவிடப்பட்ட ஒரு விதவை. இந்த விதவைக்கும் அவளுடைய எதிராளிக்கு இருக்கிற ஒரு வழக்குல இந்த விதவைக்கு ஒரு நியாயம் வேணும். இந்த நியாயத்துக்காக அவங்க என்ன செய்யறாங்க? நியாயாதிபதி இடத்துல போறாங்க. முறைப்படி அவங்க நியாயாதிபதி இடத்துல போய் சொல்றாங்க, எனக்கு எதிராளிக்கும் ஒரு வழக்கு இருக்கு, நீங்க நியாயம் செய்யுங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த நியாயாதிபதி வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு நியாயம் செய்ய மனசே இல்லை. ஏன் தெரியுமா? அவன் தேவனுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனையும் மதிக்க மாட்டான். இன்றைக்கு உலகத்துல இருக்கிற மனுஷங்க அப்படித்தான். கடவுளுக்கும் பயப்பட மாட்டாங்க, சக மனுஷனையும் மதிக்க மாட்டாங்க. இந்த நியாயாதிபதி அப்படிப்பட்டவனா தான் இருந்தான். ஆனா இந்த விதவை என்ன செய்யல? தன்னுடைய வழக்கு அவன் இடத்துல சொல்றது ஒரு நாள் சொல்லிட்டு, அவனா கர்த்தருக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனையும் மதிக்க மாட்டான், இவன்கிட்ட போய் சொல்லி நமக்கு நியாயமா கிடைக்க போகுது அப்படின்னு அவங்க சோர்ந்து போகல. ஒவ்வொரு நாளும் அந்த நியாயாதிபதி இடத்துல தன் வழக்கை சொல்லிக் கொண்டே இருந்தாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு தோணுது, நமக்கு ஆண்டவருக்கும் பயப்பட மாட்டோம், மனுஷனையும் மதிக்க மாட்டோம். ஆனா அந்த விதவை என்ன செய்யறாங்க? எப்போது என் இடத்துல வந்து தன் வழக்கை சொல்லி என்னை அலட்டுகிறார்கள் என்று சொல்கிறான். அப்படின்னா என்னன்னா, அவங்களை தொந்தரவு பண்ணினாங்க இந்த ஜெபத்தின் மூலமாக. உடனே அவன் சொல்றான், நான் எப்படியாவது இந்த ஸ்திரீக்கு, இந்த விதவைக்கு நான் நியாயம் செய்ய வேண்டும் என்று அவன் தன் இருதயத்துல நியமித்து நியாயம் செய்வதாக அந்த ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் அதை சொல்லிட்டு சொல்றாரு, அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி அந்த சொன்னதை நீங்க கவனிச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, நானும் கர்த்தரா இயேசு யாரு? நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி மாத்திரமல்ல, நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். அவர் நமக்கு பதில் தராம இருப்பாரா? ஜெபத்துக்கு கட்டாயம் பதில் தருவார். அதனாலதான் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லிட்டு சொல்றார், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்களுடைய விஷயத்துல கர்த்தர் என்ன செய்வாரா? நீதிய பொறுமையாயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாம இருப்பாரா? கட்டாயம் அவர்களுக்கு நியாயம் செய்வார். அதைத்தான் 18 அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்துல, சீக்கிரத்துல அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப நாம ஜெபிக்கிற ஜெபத்துல ஒரு நாள் சோர்ந்து போக கூடாது, பதில் வரணும்னு சோர்ந்து போக கூடாது. நம்ம நினைச்ச நேரத்துல பதில் வரணும்னு நினைக்க கூடாது, நம்ம நினைக்கிற மாதிரி தான் பதில் வரணும்னு நினைக்க கூடாது. நாம ஜெபித்துக்கிட்டே இருக்கணும், அது நம்முடைய வேலை. ஜெபித்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டாயம் ஒரு நாள் என்ன செய்யும்? பதில் வரும். அப்படி பதில் வரலங்கிறதுக்காக சோர்ந்து போயிடக்கூடாது. எலியா கூட அவன் ஒரு கட்டத்துல சோர்ந்து போனான். பெரிய தேவ மனுஷன் தான், வானத்திலிருந்து அக்னி இறக்கணவன் தான், தேசத்தையே கர்த்தரிடமா திருப்பினவன் தான். அவனுக்கு கூட சோர்வு வந்துச்சு. சோர்வு வரும், அந்த சோர்வை நம்ம என்ன செஞ்சிடணும்? ஜெயிக்கணும். இல்லாட்டா சோர்வு நம்ம பின்வாங்கி போக வச்சிடும், அதேரியப்பட வச்சிடும், ஜெபத்தை தடை செஞ்சிடும். அதனால ஜெபத்துக்கு வருகிற மிக முக்கியமான தடை என்னன்னு கேட்டீங்கன்னா சோர்வு. அந்த சோர்வை ஜெயித்து என்ன செய்யணும்? நாம் வெற்றி பெற வேண்டுமானா தொடர்ந்து ஜெபித்துக்கிட்டே இருங்க. ஜெபமானது என்ன செய்யலாம் கேட்டீங்கன்னா, உங்க சூழ்நிலையை மாற்றாம போகலாம். நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்க. மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றேன். ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க, ஒரு அற்புதத்துக்காக ஜெபிக்கலாம், ஒரு நன்மைக்காக ஜெபிக்கலாம், ஒரு அதிசயத்துக்காக ஜெபிக்கலாம். அந்த ஜெபம் கேட்கப்பட்டு உங்களுக்கு அற்புதம் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அது தேவ சித்தத்தின்படியானது, பரத்துல இருக்கிற தேவனுடைய மனதை பொறுத்தது. ஆனா ஜெபமானது ஜெபிக்கிற உங்களை மாற்றிடும். அப்படி தேவ மனுஷன் சொன்னார். அதனால விண்ணப்பம் பதில் கட்டாயம் தேவன் தருவார். நீங்க பொறுமையா இருந்து உங்களுக்கு பதில் செய்வார், சீக்கிரத்துல பதில் செய்வார். அப்படி பதில் வரனால சோர்ந்து போகாதீங்க. ஜெபம் உங்களை மாற்றும், உங்கள் சூழலை மாற்றும்.